ஓகே, ஃபைன் டியூன் டெக்ஸ்ட். ஸோ எடிட்டிங், அதாவது டாக்குமெண்ட் எடிட் பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னா, டைப் அடிச்சிடுறோம், அதை இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த பர்டிகுலர் டைப் அடித்த மேட்டரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த வேர்டு எம்எஸ் வேர்டு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்றது தான் ஃபைன் டியூனிங் த டெக்ஸ்ட். ஸோ ஃபைன் டியூனிங் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம டைப் அடிச்சிருப்போம், பட் நமக்கு அந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது நமக்கு இந்த வார்த்தை ஓகேவா, இதை விட பெட்டர் வார்த்தை இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு நமக்கு தோணும். அந்த டைமில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுதா? இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு டைப் அடித்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, அதுக்கு பதிலாக நான் டைப் அடிக்கிறதுக்கு இன்னும் அந்த இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா எஸ், அதுதான் ஃபைன் டியூனிங். வாட் இஸ் ஃபைன் டியூனிங்னா, நம்ம டைப் அடிச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன், சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச வார்த்தையை போட்டிருப்போம், பட் ஒரு ஸ்டேஜில் யாரோ ஒருத்தர் சொல்லலாம் இதுக்கு வேறு மாதிரி போடலாமே அப்படின்னு சொல்லலாம், இல்லை நமக்கே பிடிக்காமல் போகலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, வேர்டில் இருக்கிற சினானிம்ஸ் அப்படிங்கிற ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணலாம். சினானிம்ஸ் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா, சிமிலர் வேர்ட்ஸ். ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அதே மீனிங் வர்ற மாதிரி வேற ஏதாவது வார்த்தை இங்கிலீஷில் இருக்கா அப்படின்னு தெரியும் போது நம்ம மறந்துருப்போம் அந்த மாதிரி வார்த்தைகளை. பட் அது அந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்கும்போது கரெக்டு, நமக்கு இந்த மாதிரி ஒரு வேர்டு இங்கே போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஸோ இந்த சினானிம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய டாக்குமெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹெல்ப்னு இருக்குது, இந்த ஹெல்ப்பை நான் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஹெல்ப் மீ அப்படின்றதுக்கு பதிலாக இன்னும் வேறு ஏதாவது வார்த்தை இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் சினானிம்ஸ்னு இருக்குது, இங்கே பாருங்கள். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு சப்போர்ட் மீன்னு போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மாற்றிக்கிறேன். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு சப்போர்ட் மீ இன் கெட்டிங். கெட்டிங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வார்த்தை இருக்குதா? ரிசீவிங்ன்றது நல்லா இருக்குது, ஓகே போடுங்க. So I request you to support me in receiving a checkbook with 50 leaves as early as possible. So அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வேர்டுன்றது சும்மா ஒரு நாலேஜே இல்லாமல் நம்ம டைப் அடிக்கிறத அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்மேட்டிங் பண்ணி எனக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, நம்ம டைப் அடிச்சிருக்கிற சென்டென்ஸை டக்குன்னு நம்ம ஒரு டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணாமையே இங்கேயே அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இந்த எம்எஸ் வேர்டினுடைய பயங்கரமான ஒரு பலம். சரிங்களா? ஸோ இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சினானிம்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த வார்த்தைக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு வார்த்தை இருக்குதான்னு தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி சினானிம்ஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல அதுக்கு மோஸ்ட் ரிலேட்டட் வேர்ட்ஸ்லாம் வரும். அதில் உங்களுக்கு பிடிச்ச வார்த்தையை, ஆப்டான வார்த்தையை நீங்கள் தூக்கி இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்யூ.